மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. பொண்ணையும் பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து வந்து சரி வாங்க வந்து எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை இருக்கட்டும் எனக்குலாம் வேணான்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சண்முகமும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எல்லாம் வந்து சாப்பிடுங்கங்கிறாங்க. அப்போ ஜெயாவோட ஹஸ்பண்டும் இது மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இது மாதிரி பவானிக்கு நீ தான் ஜெயா ஆறுதல் சொல்லணும், ஆனால் நீயே இந்த மாதிரி தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்தா என்ன அர்த்தம், வா வந்து சாப்பிடுங்கிறாங்க. இல்லைங்க என் பொண்ணோட லைஃபே போயிடுச்சுங்க, அதை நினைக்கையில் எனக்கு ஒரு சாப்பாடுலாம் ஒரு விஷயமாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நீ திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை பற்றி நினச்சனா இதனால் பாதிக்கப்படுறது நீ இல்லை பவானி தான். பவானிக்கும் அதே நினச்சிட்டு இருப்பா, அவள் அப்புறம் அப்செட்டாகவே இருப்பா, சொல்கிறத கேளுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியும் நான் தான் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்கிறாங்க. அப்போ நம்ம சிவானியும் வராங்க. சிவானி வந்துட்டா வாங்க எல்லாம் போய் சாப்பிடுங்கிறாங்க. ஐயா அத்தை எனக்கு தோசை தானே சுட்டுறீங்கிறான். ஆமாம் உனக்கு தோசை தான் சுட்டுருக்காங்க, எனக்கு பிடிச்ச அந்த தேங்காய் சட்னி அதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எல்லாமே செஞ்சுருங்க சிவானி வாங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லோரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பவானி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம சிவானியும் அம்மா நீங்கள் எதுக்கு என்னவோ மாதிரி இருக்கீங்க, அப்பா இது மாதிரி வரல தனியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா, இது மாதிரி உங்களை விட்டுட்டு இது மாதிரி பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்ட்டா, அதெல்லாம் அப்பா வந்துடுவாங்கம்மா, வந்த பிறகு நம்ம ஜாலியாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா பவானிக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. எல்லோரும் என்னவோ மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா சிவானிக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாது, சின்ன பிள்ளையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடி பொண்ணையும் பார்த்திங்கன்னா மேலே அவங்க ஒரு மாடியில் இருக்காங்க. அப்போ நம்ம பவானி பார்த்திங்கன்னா அங்கேருந்து வராங்க. அக்கா அப்படிங்கன்னா அங்கேருந்து முடியாது நம்ம பொண்ணி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணி மன்னிச்சிடு பொண்ணி, நீ எவ்வளோ அப்போ சொன்ன அவர் மேலே தப்பு இருக்குது, ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்காருன்ட்டு, ஆனால் அதெல்லாம் நான் கேட்காம இது மாதிரி ஒன்றை நான் அறைய கூட செஞ்சவன் உன் மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு, ஆனால் நீ என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையும் முடிச்சு வச்ச, நான் ஒன்றை போய் தப்பாக நினச்சேனே அப்படின்னு சொல்லி அழுகிறேன். அக்கா விடுங்கக்கா, இது மாதிரி என்னையை பொறுத்தவரை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், மற்றபடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லைக்கா, என்ன குடும்பம் என்ன நம்பி இருக்க குடும்பத்தை நான் தாங்க காப்பாற்றணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நீ இவ்வளோ நடந்தும் நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கன்னா நீ கண்டிப்பாக இந்த மாதிரி சக்தியோட கல்யாணத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் நீ பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, யார் நம்பலானோ நம்பாட்டி நான் உன்னை நம்புகிறேன், நீ எல்லா பிரச்சனையும் நீ சால்வ் பண்ணிவிட்டு சக்தி கூட நீ திரும்பி சேருவங்கண்ணா. அக்கா நான் சேராது அது மேட்ரு இல்லை, நான் இது மாதிரி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம பவானி ஏன் பொண்ணு இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் பேசாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் நிரூபி அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக்கா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அது நடக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே சுந்தரத்தை தான் காட்டுறாங்க. சுந்தரம் பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் சரக்கு எடுத்துகிட்டு வந்து அடிக்கலான்ட்டு சிப்ஸு அது இதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொன்னி செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துடுறாங்க. டே என்னடா இது எப்போ இந்த இப்போ குடிப்பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லைப்பா கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு ஒர்க் விஷயத்தில், அதனால தான் இது மாதிரி கொஞ்சமாக சரக்கு அடிக்கலான்ட்டு இருந்தாங்கிறாங்க. சரிடா இதே வேலையை வச்சுக்காதடா, அப்பா வேணால் கம்பெனி கொடுக்கவா அப்படிங்கிறேன். எப்பா போப்பா சார் என்ன அம்மா பார்த்துட்டா ஏதாச்சும் சொல்லிவிடுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா நீ இங்கே மாடியில் நான் ஒரு கட்டிங் வச்சுருக்கேன், அதை போய் நான் அடிக்கிறேன்ட்டு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாரு அப்பா. பார்க்குற நமக்கு என்னடா இது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க போன பிறகு பார்த்திங்கன்னா கதவை சத்திட்டு பொன்னி ஒன்று சும்மா விட மாட்டேன், இது மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக இருந்த என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி என்னை வசமாக மாட்டி விட்டு என்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டல பொன்னி, இதுக்கெல்லாம் நீ எனக்கு பதில் சொல்லி தான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் பார்த்திங்கன்னா திரும்பவும் பொன்னி மேலே அந்த ஒரு கோவத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க. என்ன செய்கிறது, அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மூடில் தான் சுந்தரம் இருக்கா. இன்னும் சைடு பார்த்திங்கன்னா சக்தி திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணிட்டு பேசுகிறாங்க. கூடி சீக்கிரம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இது மாதிரி ஓ மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், அதை நான் நிரூபிக்கணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம பொன்னியும் என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் என்னை நம்பவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பொன்னி எனக்கு அப்போ இருந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், உன் மேலே தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் விட்டு வெளில வரணும், அதுதான் எனக்கு வேணும், நீ சேஃபாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா சக்தியும் அறிவுரை பண்ணிட்டாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னி எல்லா பிரச்சனையும் இந்த வெளில வருவாங்களா, இல்லை சுந்தரம் பார்த்திங்கன்னா பொன்னிக்கு திரும்பி ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்க, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.